பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே டிராவல்ஸ தான் காமிக்கிறாங்க. நம்ம ராஜி டிராவல்ஸுக்காக விழுந்து விழுந்து வேலை பார்க்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப அங்க பழனி வராப்ல, "என்ன மாமா திடீர்னு என்ன சித்தப்பா திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு நம்ம ராஜி கேட்க, "நான் எங்கம்மா திடீர்னு வர சொன்னேன். உன் வீட்டுக்காரன் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாப்ல." அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்காக வர சொல்லியிருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜிய கூப்பிட்டுக்கிட்டு தலைவர் எங்கேயோ வெளியில போறாராட்டுக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, வர சொல்லியிருக்கிறாப்ல. ஸோ கடைய பார்த்துக்கிறதுக்காக தான் பழனிய வர சொல்லியிருக்காப்லயாட்டுக்கு. எங்க போறோம் அப்படின்னு ராஜு கேட்டா தலைவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாப்ல. வண்டியில ஏத்திக்கிட்டு அவர் மாட்டுக்கும் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்ல. எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா துணி கடைக்கு தான். துணி கடைக்கு போய் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுக்குறாப்ல. சாரீலருந்து, சுடிதார்லருந்து காச பார்க்காம எடுத்து குடுக்குறாப்ல. அத வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போகாம, நேரா சாப்பிடுறதுக்காக போறாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடும் பொழுது, "நான் வீட்ல ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்லன்னா நமக்கும் சேர்த்து சமைப்பாங்க." அப்படின்னு நம்ம ராஜி கோமதிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. "சரிம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க." அப்படின்னு சொல்றாப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுகன்யாவும், நம்ம தங்கமயிலும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமதி இல்லாதப்ப, "பார்த்தீங்களா, அவங்க மாட்டுக்கும் செலவு நல்லாவே பண்றாங்க. ஆனா இந்த வீட்டுக்கான காசு மட்டும் என் வீட்டுக்காரர் பங்குல இருந்து தான் செலவாகிக்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் தங்கமயில் புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது மளிகை கடையில இருந்த வருமானத்த வச்சு தான் இங்க வீடே நடக்குது. அவங்கலாம் காசு சம்பாரிச்சு சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு தங்கமயிலு இந்த சுகன்யா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எங்க காமிக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம ராஜியும், கதிரும் தான் காமிக்கிறாங்க. காலையில போனவங்க நைட்டு வரைக்கும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்களாட்டுக்கு. ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, வழியில ஐஸ்கிரீம் கடையில நிப்பாட்டி, ஐஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரொமான்டிக் எபிசோட் மாதிரி இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.